Hello friends, welcome to Sathish Photography YouTube channel. இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி நம்ம கைன்மாஸ்டர் ஆப் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கைன்மாஸ்டர் ஆப் மொபைலில் இருந்ததுன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த ப்ளஸ் பட்டன் இருக்கு இல்லையா, இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நமக்கு வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ன்றதுனால இந்த சென்டர் 9:16 ரேஷியோ தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு அது வரும். ஸோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இங்கே மீடியான்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பேஸாக இருக்குது. அதனால் அதை முதல்ல ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ஒரு ஃபோல்டரில் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான இமேஜஸ், அதுக்கான சாங்ஸை வந்து நான் வந்து ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பேஸ் லேயராக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் லோகோ மட்டும் போட போகிறேன். அந்த லோகோ எடுத்துகிட்டு நான் இதே ஷேப்லேயே எடுத்துக்கிட்டேன். இதை மட்டும் நான் வந்து ஒரு கரெக்ட் ஷேப்பில் எடுத்துட்டேன். அப்படி இல்லைனாலும் நம்ம வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் இதை எடுத்துகிட்டு இங்கே ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணேன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது 4.49 செகண்ட்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ன்றதுனால நான் இது வந்து 30 செகண்ட்ஸுக்கு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ 30 செகண்ட்ஸ்க்கு நான் வச்சுட்டேன். இதை ஒரு தடவை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சென்டர் பட்டன் கொடுத்துட்டு இதை வந்து நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி ஃபுல் சைஸ்க்கு வச்சுக்க போகிறேன். வச்சுட்டு இங்கே இந்த ஈக்குவல் டு பட்டன் இருக்குல்ல, இது வந்து ஃபஸ்ட் ஃப்ரேம் டு லாஸ்ட் ஃப்ரேம். இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரே பொசிஷனில் அது இருக்கும், அனிமேட் ஆகாது. இப்போ ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லேயரில் வந்து நான் சென்னை சூப்பர் கிங்ஸோட கொஞ்சம் பிளேயர்ஸோட இமேஜஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் லேயர் பை லேயர் ஆட் பண்ணி சின்னதாக ஒரு அனிமேஷன் கொடுத்துட்டு எப்படி வந்து அதை ஸ்டேட்டஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ணுறேன்றதை காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. சேம் மீடியா, அதே ஃபோல்டரில் போயிட்டு நான் எடுத்துருக்க ஒரு இமேஜையும் நான் எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு ஜஸ்ட் இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இது 4 செகண்ட்ஸுக்கு இருக்குது. இவ்வளோ தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 2.5 செகண்ட்ஸ்க்கு இதை நான் வச்சிடுறேன். வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு அகைன் லேயர், மீடியா, நெக்ஸ்ட் இமேஜ், இதே மாதிரி நான் லைனாக பண்ணிடுறேன். இப்போது இதே ரொட்டீன் 2.5 நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை நான் வந்து ஸ்பீட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து போர் அடிக்காமல் இருக்கும். அதனால் நான் எல்லா லேயரையும் இதே மாதிரி நான் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு ஃபார்வர்ட் மட்டும் பண்ணிடுறேன். நீங்கள் இதை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது எல்லா இமேஜஸும் நான் வந்து ப்ளேஸ் மட்டும் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ளேஸ்மெண்ட் ஓவர். ஜஸ்ட் இதை வந்து டிக் கொடுத்துட்டு ஃபஸ்ட் ஃப்ரேம் போயிடுங்க. ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ண இமேஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதை நான் ஜஸ்ட்டு ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ரீசைஸ் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் ஆர் எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இன் அனிமேஷன் இதை கொடுத்து நான் ஃபேட் கொடுத்துட்றேன். அண்ட் பேக் போயிட்டு அவுட் அனிமேஷன் ஃபேட் கொடுத்துட்றேன். இப்போ இது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்மால் சாம்பிள் பாருங்கள், இதை மாதிரி தான் வந்துட்டு போகும். ஓகே, இதை நான் ஓகே கொடுத்துட்டு செகண்ட் இமேஜ் எடுத்துக்கிறேன். இதுக்கும் நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் சைஸ் வச்சிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், இல்லைனா சின்னதாக வந்துட்டு போகும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அப்படி வச்சுக்கோங்க. இது வந்து ஷர்துல் தாக்கரோட இமேஜ். இதுக்கு நான் இன் அனிமேஷன் வந்து சேம் ஃபேடே கொடுத்துட்றேன். மோஸ்ட்லி நான் எல்லாத்துக்குமே ஃபேடே கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா ஒரு பேசிக்கான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் நான் அந்த ஃபேடும் ரீசைஸும் இப்போ நான் பண்ணுறேன். அதே மாதிரி நான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிடுறேன். நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ எல்லாத்துக்குமே நான் வந்து ஜஸ்ட் ஒரு ரீசைஸ் அண்டு ஃபேட் அனிமேஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். அப்படியே கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு ப்ளே பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து. பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஃபைனல் அவுட்புட் நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஹார்ட் அனிமேஷன் வந்து ஆட் பண்ணுறேன். அந்த லிங்க்கும் நான் வந்து என்னோடய யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து நான் போடுறேன். நீங்கள் வேணும்னாலும் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஆட் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த லேயர் போங்க. சேம் ஃபோல்டர்லேயே நான் அதை வந்து போட்டு வச்சுருக்கேன். இதான் அது. இது கொடுத்தோடனே இது வந்து ஜஸ்ட் ஒரு என்கோட் வார்னிங் தான் கொடுக்குது. இதனால் ஒன்றும் இல்லை, அது அப்ளை ஆகிடும். இப்போ இங்கே வந்தோடனே இந்த சென்டர் பட்டன் இருக்கு இல்லையா, இதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்குது. இதில் வந்து நாங்கள் ஃபுல் சைஸ் வந்து செகண்ட் ஆப்ஷன். இதை ஃபுல் சைஸ் வச்சிங்கன்னா இப்படி வந்துடும். ஜஸ்ட்டு வந்தோடனே ஓகே கொடுத்துட்டு இந்த லேயரை மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இங்கே கீழே இப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பிளாக் லேயர்லாம் போயிட்டு ஜஸ்ட்டு இந்த எல்லோ ஹார்ட்ஸ் மட்டும் அனிமேட் ஆகிறது மட்டும் ஒரு விசிபிளாக வரும். தென் இப்போ ஒரு தடவை டிக் கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இதை மாதிரி வரும். இது வித்தவுட் மியூசிக் பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஏற்கனவே சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒரு MP3 சாங்கையும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். சாங் டவுன்லோட் பண்ணி வச்சதை வந்து எப்படி ஆட் பண்ணணும்னா இங்கே ஆடியோன்னு ஒரு செக்ஷன் இருக்குது இல்லையா, இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் என்ன நேமில் வச்சுருக்கீங்களோ சர்ச் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடும். அது அங்கே போய்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோடது CSK டைட்டில் சாங்குன்னு இருக்குது. அதை நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் கொடுத்துட்றேன். இப்போ இந்த லேயரில் இது ஆட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இப்போ நீங்கள் இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே, வீடியோ ப்ளே ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு இதுதான் நம்ம ஃபைனல் வீடியோ. இதை நான் ஜஸ்ட்டு எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னா எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு இது நீங்கள் 4K சைஸ் கொடுக்கணுமா இல்லை 2Kவா 1Kவான்னு வச்சுக்கோங்க. நான் இது 1K வச்சுக்கிறேன். ஏன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான். ஜஸ்ட் இந்த செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுங்க. இப்போ இது எக்ஸ்போர்ட் ஆகிடும். இதோட ஃபைனல் அவுட்புட்டை நான் இப்போ உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சதீஷ் ஃபோட்டோகிராஃபி. தேங்க்யூ.